ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது லாஜிக் கேட்ஸ் அண்ட் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்ற மாடியூல்ல இருக்க போற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்த்துட்டு வர போறோம். இதை நாங்க ஷோர்ட்டா வந்து கே மேப் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ இதை நாங்கள் கார்னோ மேப் அப்படின்ற நேமாலன்னு சொல்றாங்க. அதைத்தான் ஷோர்ட்டா வந்து நாங்கள் கே மேப் பண்ண மாதிரி சொல்லிக்கொண்டு வருவோம். ஸோ இந்த கே மேப் அப்படின்றது என்ன தேவைக்காக நாங்க பாவிக்கிறோம் இங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா இருந்தால், இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் பூலியன் எக்ஸ்பிரஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒரு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு தந்து கொண்டு வரேன் எக்ஸ்ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் பார். இப்ப இந்த பார் அப்படின்னு சொல்லி இருக்குதானே, இதை நான் டேஷ் போட்டுக்கொள்றேன். எக்ஸ்ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் பார், இந்த வைக்கு மட்டும் இதுல ஒரு பார் இருக்கிறதுக்காக நான் இதுல டேஷ் அப்படின்ற அடையாளத்தை பாவிச்சிருக்கேன். இதை நாங்கள் சோல்வ் பண்ண வேணும். இதை நாங்க இன்னும் சுருக்கணும்னு சொன்னா நாங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு இதுல வந்து எக்ஸ கொமனா எடுக்கலாம். எக்ஸ கொமனா எடுத்தோம்னு சொன்னால் y பிளஸ் y பார் அப்படின்றது பிராக்கெட்ல மிஞ்சி. இதுக்கு என்ன லோன்னு சொல்லிக் கொள்வோம்டா, கொமனா எடுக்கிறபடியால டிஸ்ட்ரிபியூட்டிவ் லோ அப்படின்ற நேம் வந்து பாவிக்கலாம். இது எல்லாருக்குமே நம்மளா தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்ன்றதை அப்படியே வச்சுக்கொண்டு y பிளஸ் y பார் அப்படின்றத 1 எடுக்கலாம். இந்த கம்ப்ளிமெண்ட் லோன்னு சொல்லி கொண்டு இருக்கு. அது வந்து என்ன செய்யும் சொன்னால் a பிளஸ் a பார் அப்படின்றா 1, a இன்டூ a பார்ன்றா 0 ஒரு லோவா நாங்கள் படிச்சிருப்போம். இந்த ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல நாங்கள் இந்த பூலியன் லோஸ் அப்படின்ற டாபிக்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த லோஸ் அதை விட சோல்விங் ஆக்ஷன்ஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையான நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ y பிளஸ் y பார்ன்றது 1, இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அல்லது லோ என்னவா இருக்கும் சொன்னால் கம்ப்ளிமெண்ட் லோ அப்படின்னு நேமால சொல்லுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப்ல நாங்கள் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ 1 அது எக்ஸ் எழுதலாம். இதுக்கான ரீசன் ஐடென்டிட்டி லோ என்று சொல்லுவோம். அதாவது ஒன்றால என்னத்தை பெருக்கினாலும் அதே விடுதான் வரபடியால ஐடென்டிட்டி லோ என்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் ஆன்சர் எக்ஸ். இது வந்து நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், லோவை யூஸ் பண்ணி செய்திருக்கிறோம். இப்ப இந்த லோவை யூஸ் பண்ணி செய்யறத இன்னும் ஈஸியாக்குறது ஒரு வழிதான் இந்த கே மேப் அப்படின்ற இந்த கன்செப்ட். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இந்த லோவை யூஸ் பண்ற நேரங்கள்ல சில ஸ்டெப்ஸை நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னா அங்கோட ஆன்சர் வந்து பிழைச்சிடும். அடுத்தது இந்த லோவை மென்ஷன் பண்றது ஒரு பெரிய வேலையா இருக்கும். எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தி என்னென்ன லோ யூஸ் பண்றோம்ன்றது ஒரு பெரிய வேலையா இருக்கும். அடுத்தது வந்து ஒவ்வொரு லைன்லையும் லைன் பை லைனா நாங்க நிறைய எழுதி செய்ய வேண்டி இருக்குது, நிறைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கு இந்த லோவை யூஸ் பண்றதால. பட் இந்த கே மேப் அப்படின்றது இவ்வளவு ஸ்டெப்பையும் சோல்வ் பண்ணி நாங்க எடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தட். அடுத்த விஷயம், நாங்க இதுல சின்ன கேள்வி என்றபடியால இதோட முடிஞ்சுது. ஒரு நிறைய எக்ஸ்பிரஷன் எக்ஸ் பார், ஒரு எக்ஸ் பார் y பார் செட் பார், எக்ஸ் ஒய் செட் பார் பிளஸ் எக்ஸ் ஒய் செட், இப்படி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டுன்னு சொன்னால் அந்த இடங்கள்ல நாங்க சோல்வ் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இது எஃபிஷியன்டான முறையில செய்யறதுக்கு, ஸ்டெப்ஸை குறைச்சு குயிக்கா நாங்க இந்த ஆன்சர் எடுக்கிறதுக்கு ஒரு டயக்ராமேட்டிக் மெத்தட்டா நாங்க யூஸ் பண்ண போறது தான் இந்த கே மேப். அது என்ன டயக்ராமேட்டிக் மெத்தட்னா, ஒரு வரைபட முறை, ஒரு கிராஃப் மாதிரி கீறி அதுக்கான சோல்விங்க நாங்க எடுக்க போறோம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கே மேப்பை ட்ரோ பண்ணேக்குள்ள எங்களுக்கு குறைஞ்சது 2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி தாரணதுல எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார். இந்த கேள்விக்கு நாங்க கே மேப் ட்ரோ பண்ணி செய்யணும்டா இல்ல இது டிரெக்டாவே உங்களுக்கு தெரியும் 1, இது வந்து கம்ப்ளிமெண்ட். அடுத்தது a பிளஸ் 1, இதன் ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 வரும். ரீசன் ஐடென்டிட்டி லோ, 1ஓட எதை கூட்டினாலுமே 1 தான். அப்ப ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு கே மேப் தேவையில்லை, லோவே காணும். குறைஞ்சது 2 எலிமெண்ட்ஸ் என்றாலும் எங்களுக்கு வரும். கூடினது அவ்வளவுமே இருந்துட்டு போகலாம். குறைஞ்சது 2 எலிமெண்ட்ஸ் இருக்கிற நேரங்கள்ல தான் நாங்கள் இந்த கே மேப் அப்படின்ற மெத்தட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கே மேப்பை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு சோல்வ்டு ஆன்சர், அதாவது சுருக்கப்பட்ட ஒரு கோவையை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்றால் அதுக்கு சில ஸ்டெப்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ 1 பை 1 என்னென்ன ஸ்டெப்ஸை நாங்கள் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணி ஆன்சர் எடுக்கலாம்ன்ற மாதிரி நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். முதலாவது விஷயம் ஸ்டெப் 1 அப்படின்னு போட்டுக்கொள்றோம். முதலாவது ஸ்டெப்பா நாங்கள் எதை செய்ய வேணும்னு, இந்த முதலாவது ஸ்டெப்பா நாங்கள் எதை சொல்லிக் கொள்வோம் என்று சொன்னால் ஐடென்டிஃபைங் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஐடென்டிஃபைங் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இந்த இடத்துல நாங்கள் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட வேலையா இருக்கு. ஸோ வேரியபிள்ஸ் சொல்ல வர்றது அப்படின்னா எக்ஸ் பை அதுகளை தான் வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு
சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி தரணும் உங்களுக்கு. f is equal to xy plus x bar y. இதுல எத்தனை வேரியபிள் இருக்குன்னு சொன்னோம் என்றால் x என்று சொல்லி ஒன்று இருக்கும், அதே மாதிரி y என்று சொல்லி இன்னொரு ஆள் இருக்கு. ஸோ எக்ஸ் பார்ன்றதும் எக்ஸ் இன்டி ஒரு வடிவம் தான். எக்ஸ் y என்ற ரெண்டு வேரியபிள் தான் நம்மகிட்ட இருக்கு. இப்ப இன்னொரு ஃபங்க்ஷன் f is equal to a b c bar plus a b bar c plus a bar bc. இதை சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இங்க a இருக்கு, b இருக்கு, c இருக்கு. ஸோ 3 வேரியபிள்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்டா நாங்க ஸ்டெப் 1 கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் ஐடென்டிஃபையிங் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஒரு ஃபங்க்ஷன்ல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம், இந்த கேமேப் நீங்க ட்ரோ பண்ண போறீங்கன்னு சொன்னால் எல்லா எக்ஸ்பிரஷனுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல இருக்க வேண்டியிருக்கு. அது என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படி என்று சொல்லி நாங்க ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல கதைச்சிருக்கோம். நீங்க அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை பற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு f is equal to x y bar plus x இப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க கேமேப் ட்ரோ பண்ணலாமோண்டா இல்லை. ரீசன், இது ஒரு செட்டா நாங்க எடுக்கலாம், பிளஸுக்கு பிறகு வர்ற இது ஒரு செட்டா எடுக்கலாம். இங்க என்னென்ன வேரியபிள் இருக்குண்டா எக்ஸ் இருக்கு, y இருக்கு. y பார்ன்றதும் y ஒரு வடிவம் தான். பட் இந்த இடத்துல எக்ஸ் மட்டும்தான் இருக்கு, y என்றதை காணல. அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க கேமேப் ட்ரோ பண்ண முடியாது, ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதாவது ரெண்டு இடமுமே எக்ஸ் ஒய் வந்து இருக்கும். எப்படி நாங்க ஸ்டாண்டர்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்துருக்கோம். பட் இங்க நாங்க செய்ய போற எக்ஸாம்பிள் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்லாம் இருக்கு. ஸோ கேமேப் மூலம் நாங்க ஒரு ஆன்சர் ஒன்று ஃபைன் பண்ண போறோம்னு சொல்லி எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை நாங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல எங்களோட ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாங்க பார்த்துருக்கோம் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்றது. ஸோ அடுத்தது ஸ்டெப் 2 என்று சொல்லி நாங்க இந்த இடத்துல பார்க்க போறது எதுவா இருக்கும்னு சொன்னால் த ஃபார்மேட் ஆஃப் கேமேப். ஸோ அதை நாங்க மேக் பண்ணிக்கொள்வோம். மேக் த ஃபார்மேட் ஆஃப் கேமேப். கேமேப்பின் ஃபார்மேட்டை வந்து நாங்க மேக் பண்ண போறோம். அது எப்படி ஒரு கேமேப்பின் ஃபார்மேட்டை நாங்க மேக் பண்ணி கொண்டு வருவோம்னு சொன்னால் வேரியபிள்ஸ் நம்பரை வச்சு தான் நாங்க மேக் பண்ணிட்டு வருவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இங்க 2 வேரியபிள் எங்கள்கிட்ட இருக்குன்னு வைப்போம். 2 வேரியபிள் இருக்கிற நேரங்கள்ல நாங்க கேமேப் சொல்லி ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கு. ஸோ 1 by 1 நான் இதுல உங்களுக்கு அதை நோட் பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரி வரலாம்னு சொல்லி. ஸோ முதலாவது ஐடென்டிஃபைங் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், ரெண்டாவது மேக் த ஃபார்மேட் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டார் மார்க் போட்டு 2 வேரியபிள்ஸ், 2 வேரியபிள்ஸ் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது. அப்படியான சந்தர்ப்பங்கள் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இப்படியான ஒரு டயக்ராத்தை ட்ரா பண்ணலாம். ஏபி என்று எடுப்போம். 2 வேரியபிள்ஸ் இருக்கு, அந்த 2 வேரியபிள்ஸும் உங்கள்ட்ட ஏ கம பி என்று இருக்குன்னு வைப்போம். ஏ கம பி என்று இருக்கு. இப்படியான சந்தர்ப்பங்கள்ல இந்த ஃபோன்ட நான் கொஞ்சம் சின்னனாக்குறேன். 2 வேரியபிள் இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல நாங்க கேமேப் வந்து இப்படிதான் ட்ரா பண்ணுவோம். இப்படி ஒரு பாக்ஸ் ஷேப் கொண்டு போட்டுக்கொள்ளும். இப்படி 4 சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கிற மாதிரி யோசிப்போம். ஸோ இதுல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சைட்ல ஏ என்று எடுக்கலாம், மற்ற சைட்ல பி என்று எடுக்கலாம். அது வந்து எங்கட இருக்கும், நீங்கள் எப்படியுமே எடுத்துக்கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா மேலே இருக்க போற வரை ஏ என்று எடுக்கிறேன், கீழே இருக்க போற இந்த சைட்ல இருக்க போற பாட்டை பி என்று எடுக்கும். அதாவது மேலே இருக்கிற பாட்டு எல்லாம் ஏ, கீழே இருக்கிறது எல்லாம் பி, இந்த சைடு எடுக்கும். சப்போஸ் நீங்க ட்ரோ பண்ணி கொண்டு வரைக்கல நீங்க மாறி எடுத்தா கூட எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் நான் இதுல இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று ஷேர் பண்ணி கொண்டு வரேன். 4 பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் இங்க ஏ என்றும் இதுல பி என்று எடுத்தா கூட எங்களுக்கு நோ இஷ்யூ, மாறி எடுத்தாலும் ஓகே. பட் அடுத்த விஷயம் என்ன செய்யணும்னா இங்க நாங்க நம்பர்ஸ் மார்க் பண்ணி கொண்டு வரோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏ இந்த சைட்ல முதலாவது பாக்ஸ் 0 என்றும் ரெண்டாவது பாக்ஸ் 1 என்று எடுப்போம். பி இந்த சைட்லயும் இங்க 0 இங்க 1 எடுப்போம். ஏ இந்த சைட்ல 0 1 எடுப்போம், பிக்கும் 0 1 எடுப்போம். ஸோ 0 1 தான் எங்களுக்கு மாறி மாறி இருக்கும். அப்ப அடுத்த விஷயமா நாங்க பார்க்க போறது இந்த பாக்ஸஸ்ல
என்னென்ன நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணப்படும் மாதிரி நாங்க செக் பண்ணிட்டு வர போறோம். ஸோ முதலாவது விஷயம் என்னன்னா, நான் ஒரு கிரீன் கலரால மார்க் பண்ணிட்டு வரணும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்க. இந்த பாக்ஸ் இருக்குதானே எங்களோட முதலாவது பாக்ஸ். ஸோ முதலாவது பாக்ஸ்ல இருக்க போற ஐடென்டிட்டி இண்டெக்ஸ் ഇതിന്റെ வேல்யூ என்னவா இருக்கும் என்று சொன்னால் ஏ பி அண்ட் ஓடெல்லாம் எழுதணும். எப்பவுமே அல்பபெட் ஓடெல்லாம் பார்க்கணும். ஏ பி என்று போயிருக்க ஏக்கு 0, பிக்கும் 0. இந்த பாக்ஸ்ல 0 தான் അതിന്റെ வேல்யூ. ரெண்டாவது பாக்ஸ் இங்க வந்தோம்டா சைட்ல ஏக்கு 1 இருக்கு, பிக்கு 0 இருக்கு. இந்த பிக்கு நேரம் இருக்கிறது 0, பி சைட்ல ஏல 1 இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ இந்த சைட்ல 0 இருக்கு, பி இந்த சைட்ல 1 இருக்கு. அப்ப ஏபியோடலாம் எழுதணும் 1 0 1. இங்க இந்த பாக்ஸ் பார்த்தோம்னா ஏலையும் 1 இருக்கு, பிலையும் 1 இருக்கு, 1 1. ஸோ நிலை குத்தாகவும் கிடையாகவும் பார்த்து இந்த ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கும். இந்த சைட்ல வந்தோம்னா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ ஏ எழுதித்தான் பி எழுதுவோம். ஏ என்றது 0, பி வந்து 0. இந்த பாக்ஸின் வேல்யூ 0 0. அடுத்தது ஏ என்றது 0, பி என்றது 1 0 1. இங்க ஏ என்றது 1, பி என்றது 0 1 0. இந்த இடத்துல ஏயும் 1, பியும் 1 1 1 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நாங்க கேமேப் ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல ட்ரோ பண்றோம். நீங்க எப்படி ட்ரோ பண்ணாலுமே ஆர்ட்ஸ் சரியா தான் வரும். பட் இப்படி ரெண்டு மெத்தட்ல ட்ரோ பண்ணாலுமே அது ஓகேயான ஒரு மெத்தட் தான்ன்றதை நான் இங்க இடத்துல சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் 2 வேரியபிள் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி 3 வேரியபிள்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 3 வேரியபிள் அப்படின்னு மாதிரி போட்டுக்கொண்டு வரேன். ஸோ 3 வேரியபிளுங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் ஏ கம பி கம சி அப்படின்னு எடுத்துக்கொள்வோங்க. ஏபிசின்னு 3 வேரியபிள் எடுப்போம். இப்படி சந்தர்ப்பங்கள்ல நாங்க நிறைய விதமா கேமப் ட்ரோ பண்ணலாம். நான் 2 விதமான கேமப் வந்து ட்ரோ பண்ணி காட்டுறேன். இது இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் இப்படி எடுக்கலாம், 3 வேரியபிள் இருக்கிற நேரங்கள். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 3 வேரியபிள் வரைக்குள்ள ஒரு சைட்ல நீங்க 2 பேர் எடுக்க வேண்டியது. ஸோ இதுல நான் 1 ட்ரோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்படி ஒரு பாக்ஸ் சில நேரங்கள் நீங்க ட்ரா பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா சில நேரம் மாறி இப்படியும் ஏபிசி ஓர்டர் நாங்க சேஞ்ச் பண்ணியும் எடுக்க. சம்டைம் நாங்க ட்ரா பண்ணிக்கல இப்படி இந்த சைடுக்கு எடுத்து கொண்டு வந்தாலும் ஓகே, எல்லாமே உண்டு. ஸோ இப்படி நாங்க எடுத்து இதுல எந்த சைடுமே நீங்க எடுத்துக்கொண்டு வரலாம், ஒரு இஷ்யூமே இல்லை. ஆன்சர் செய்யற நேரங்களில் நீங்க எப்படி செய்தாலும் சேம் ஆன்சர் தான் எல்லாருக்குமே வரும். ஸோ இதுல நாங்கள் ஏபிசி ஓர்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும். நான் என்ன செய்யணும், இதுல டிஃப்ரெண்டான ஒரு கலர் அதை எடுத்து நான் எழுதிட்டு வரேன். ஏபி என்றதை நோட் பண்ணி கொண்டு வருவோம். ஏபிசி என்று 3 பேர் இருக்கிறபடியால சம்டைம் நீங்க எழுதிக்கல ஏ என்றதை இங்க எடுத்து பிசியை வந்து மேலே எடுக்கலாம், அல்லது நீங்க எழுதிக்கல ஏபியை மேலே எடுத்துட்டு சிஏ கீழே எடுக்கலாம். உங்களோட எப்படியும் எடுக்கலாம். அதாவது 2 பாக்ஸ் வர இடங்கள்ல ஒரு ஆள் தான் இருக்க வேணும், மேல 2 பேர் 4 பேர் வர இடங்கள்ல 2 பேர் இருக்க வேண்டும்படியான நீங்க அப்படியும் எடுக்கலாம். சம்டைம் நீங்க எழுதிக்கல ஏபிஐ இங்க எடுத்து சிஐ இங்க எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏஐ இங்க எடுத்து பிசிஐ இங்க எடுக்கலாம். நீங்க எப்படியுமே மேக் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த வேல்யூஸை மேக் பண்ணி கொண்டு வரேன். ஸோ ஏக்கு வந்து 0 வேல்யூ இருக்கலாம், 1 வேல்யூ இருக்கலாம். இங்கேயும் சி என்ற ஒரு எழுத்துக்கு 0 இருக்கலாம், 1 இருக்கலாம். இங்கேயும் சிக்கு 0 இருக்கலாம், 1 இருக்கலாம். அதே மாதிரி ஏக்கு பாத்தீங்கன்னா 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். பட் 2 பேர் வார இடங்கள்ல தான் நாங்க வடிவா யோசிக்கும். பிசி என்ற 2 பேர் வார இடங்கள்ல நாங்கள் ஓர்டர் பாத்தீங்கன்னா 0 0 0 1 1 0 1 1 இப்படித்தான் நாங்க ஜென்ரலா யோசிப்போம். இப்படிதான் 2 நம்பர் வரைக்கும் 0 0 0 1 1 0 1 1. பட் இப்படி எழுதுற மெத்தட் வந்து ரோங்கான ஒரு மெத்தட். நாங்கள் என்ன ரீசனுக்காக ரோங் சொல்றோம்னு சொன்னால், இப்போ 0 0 இருக்கு, அடுத்தது 0 1 இருக்கு, அடுத்தது 1 0 இருக்கு, 1 1 இருக்கு. கே மேப் எழுதுற மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ட்ரூத் டேபிள் போடுற நேரங்களை இப்படிதான் மேக் பண்ணும். ஆனா உண்மையில எப்படி சரியான மெத்தட் இருக்கணும்னு சொன்னாலாம் 0 0 0 1 1 1 வந்துதான் 1 0ன்றது போட வேண்டும்.
ஒன் ஒன்னுக்கு பிறகு தான் 1 0 நாங்க மேக் பண்ணணும். என்ன ரீசன் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பார்ப்போமா இருந்தால் லூப்பிங் என்ற ஒரு மெத்தட்டை நாங்கள் இங்க கொண்டாடுறோம். நம்மள இந்த கன்சிடர் பண்ண போற இந்த லூப்பிங்டா என்ன அதை பற்றி பார்க்கல. நாங்க ரவுண்ட் பண்ண போறோம் சேம் எலிமெண்ட்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோவுமே சேம் ஆனா 0 0 லூப் பண்ணலாம், ரெண்டு ஜீரோவை நீங்க லூப் பண்ணலாம், ரெண்டு ஒன்ன லூப் பண்ணலாம். இங்க இவ ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஒரு தொடர்புமே இல்லை. மேலே இருக்க போற 1 1 0 0க்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை, கொமனானாக்கள் இல்லை பொதுவா. பட் இப்படி நீங்க எழுதுறதால என்ன செய்யலாம்னு பாருங்க. இங்க இருக்க 0 0ன்றது சேம், இங்க இருக்கிற 1 1ன்றது சேம், இங்க இருக்கிற 1 1ன்றது சேம். அதே மாதிரி இங்க இருக்கிற 0 0ன்றது சேம். அப்படி ஒரு ரவுண்ட் ஆக்கி விட்டோம்னு சொன்னா 3Dல இது ஒரு செயின் மாதிரி நான் கொண்டு வரணும். அதாவது ஒன்றோடி ஒன்று தொடர்புடைய ஒரு சங்கிலி மாதிரி செயின் மெத்தட்ல நாங்க கொண்டு வரலாம் இங்க. ஸோ இப்படி லூப்பிங் செய்யறதுக்கு இந்த மெத்தட் எங்களுக்கு பாசிபிளா இருக்கிறபடியால நாங்க சரியான ஓர்டரா எது எடுத்துக்கொள்வோம்டா 0 0 0 1 1 1 எழுதினா பிறகுதான் 1 0 எழுதி கொள்வோம். இதுதான் வித்தியாசம். இதை நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் இதில் இருக்க போற தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொண்டு வரேன். ஸோ இது எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் நான் சொன்னேன் இந்த லூப்பிங் அப்படின்ற மெத்தட் ஒன்று இருக்கிற மாதிரி சொல்லி கொண்டு வந்திருந்தேன். ஸோ இந்த லூப்பிங்ன்ற மெத்தட் இருக்கிறது ஓகே பாருங்க. அப்போ நான் இந்த 0 0 அப்படின்றத எழுதி கொண்டு வந்த இந்த ஓர்டரை சரியான மெத்தட்ல எழுது 0 0 0 1 1 1 எழுதினா பிறகுதான் நீங்க 1 0ன்றது எழுதுவீங்க. அதே மாதிரி பாருங்க ரெண்டு இடங்கள் ரெண்டு வேரியபிள் இருக்கிற இடமெல்லாம் அப்படித்தான் 0 0 0 1 1 1 1 0 அப்படின்னு மாதிரி போடும். இங்கேயும் அப்படித்தான் ஏபி என்று வரைக்கும் 0 0 0 1 1 1 1 0 அப்படின்னு மாற்றணும். அடுத்ததும் அப்படித்தான் 0 0 0 1 1 1 1 0 அப்படின்னு மாற்றணும். ஸோ ஒவ்வொரு பாக்ஸிலையுமே வரப்போற இண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அதை நாங்க செக் பண்ணி பார்ப்போம். இப்ப இண்டெக்ஸ் என்று பார்க்கல உண்மையில இந்த முதலாவது பாக்ஸ்ல ஏபிசி ஓர்டரை நீங்க எப்பவுமே ஏபிசி ஓர்டரை ஃபாலோ பண்ணணும். ஏ என்றது 0, பி என்றது 0, சி என்றதும் 0. பாருங்க ஏ பி சி என்றது 0. ரெண்டமா நான் ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன். இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ்ல எப்படி நாங்க இந்த வேல்யூ எழுதலாம்? ஏ என்றது 0, பி என்றது 1, சி என்றது 0. இந்த பிசியோட தானே இது பி இது சி. ஏ என்றது 0, பி என்றது 1, சி என்றது 0. அடுத்த இந்த இடத்துல வந்தோம்னா ஏ என்றது 1, பி என்றது 0, சி என்றது 1. ஸோ இப்படி எல்லா பாக்ஸுமே நாங்க ஃபில் பண்ணலாம். ஏ என்றது 0, பி வந்து 0, 1. இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா A0, B1, C1, A1 0 0. இந்த பாக்ஸ்ல A1, B1, C1. ஸோ A1, B1, C0. இப்படி நாங்க இந்த கேவப்பின் வேல்யூவை ஃபில் பண்ணலாம். அதே மாதிரியே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நான் ஃபில் பண்றேன். இந்த பாக்ஸை பொறுத்த மட்டும் ஏபிசி ஓர்டர்ல ஏயும் பியும் தான் நீங்க இருக்கு. ஸோ ஏ என்றது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 0, பி என்றது 1, சி வந்து 1. இப்படி நீங்க எல்லா பாக்ஸையுமே ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இப்படி நாங்க இந்த கேமேப்ல எங்களுக்கு தேவையான வேல்யூஸ் அடுத்தது இந்த ஃபார்மேட்ஸை வச்சுக்கொண்டு 3 வேரியபிளுக்கான ஒரு கேமேப் ஒன்றை பில்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களோட ரெஃபரன்ஸுக்காக இதுல நான் 3 கேமேப் ஃபில் பண்ணாதபடி. ஸோ இந்த 3 கேமேப்புக்குமான ஆன்சரை நீங்களா ட்ரை பண்ணிட்டு ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொடுங்க அது ஓகே இல்லையான்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம் இதில். ஸோ தென் அடுத்ததான் நாங்க பார்த்துட்டு வர போறது 4 வேரியபிள்ஸ் 4 வேரியபிள்ஸ் வர சந்தர்ப்பங்கள்ல நாங்க எப்படி கேமேப்பை பில்ட் பண்ணலாம் மாதிரி செக் பண்ணிட்டு வர போறோம். ஸோ இதை நாங்க 4 வேரியபிள் வர இடத்துல நான் அதை மார்க் பண்றதுக்காக இந்த சைட்ல இங்க நோட் பண்ணிட்டு வரேன். ஸோ 4 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கொள்றேன். 4 வேரியபிள்ஸ் வர இடத்துல நான் இதுல ஏபிசிடி அப்படின்னு எடுத்துக்கணும். ஏ கம பி கம சி கம டி. நீங்க XYZW எதுவுமே எடுக்கலாம். நான் A, B, C, D என்று எடுக்கலாம். 4 வேரியபிள்ஸை ட்ரா பண்றதுக்காக நீங்க நிறைய மெத்தட்ல இதை ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் நாங்க இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கொள்வோம். ரெண்டாவது மெத்தட்டும் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் தான். அது இந்த வேரியபிள்ஸ் இந்த ஓர்டரை நாங்க சேஞ்ச் பண்ணுவோம்.
ஸோ முதலாவது வந்து நிலை குத்தா வேர்டிக்கலாமே எங்களுக்கு வந்து 4 வேரியபிள் இருக்க போகுது. இதை நீங்க சமனான அளவெல்லாம் பிரிக்க முடியல, நாங்க பாக்ஸ் ஒன்று ட்ரோ பண்ணிக்கல, அப்படி இருந்தால் பெட்டர். இப்போ கொலம்ஸ் வந்து எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி 4 ரோஸும் எங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு. இங்கேயும் அதே ஓர்டர்லயே நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் 4 ரோஸ் எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி 4 கொலம்ஸுமே எடுத்துக்கொள்வோம் இந்த இடத்துல. ஸோ இந்த குளம் அப்படின்றதையும் நான் என்ன செய்யறேன், இதுல எடுத்துட்டு வரேன். ஓகே ஃபைன். இது இந்த ஓர்டரை நாங்க என்ன செய்யலாம்டா சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொண்டு வரலாம். ஏபிசி ஓர்டர் தான். நான் என்ன செய்யறேன், ஒரு டிஃப்ரெண்டான கலர் எடுத்துட்டு, ஓகே நாங்க ஒரு ப்ளூ கலர்லயே மார்க் பண்ணுவோம். ஏபி என்றதை மேலே எடுத்துக்கொள்வோம். சிடி அப்படின்றத இந்த சைட்ல எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி நாங்க மாறியும் எடுக்கலாம். ஏபி என்றதை இந்த சைடு எடுத்து சிடி என்றதை இங்கேயும் எடுக்கலாம், ஒரு இஷ்யூமே இல்லை. பட் வேல்யூஸ் ஃபில் பண்ற சந்தர்ப்பங்களை நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், முதல் பார்த்த மாதிரி 00011110, இந்த 11 வந்து தான் 10. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 000111 வந்து தான் 10 மார்க் பண்ணிக்கொள்ளும். 00011110, 00011110. ஸோ சேம் டெக்னிக் தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிட்டு வர போறோம். இதுல நாங்கள் வேல்யூ ஃபில் பண்ணி கொண்டு வரைக்க இந்த பாக்ஸ் ஏபிசிடி ஓர்டரை நாங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏபிசிடி என்ற இந்த ஓர்டரை நாங்க ஃபாலோ பண்ணுவோமா இருந்தா ஓகே. இந்த பாக்ஸ்ல 0000 தான் எங்களுக்கு வேல்யூ. ஸோ ரேண்டமா ஒரு பாக்ஸ் எடுப்போம். நாங்கள் இந்த பாக்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் ஏபியில 11 இருக்கும், சிடியில 10 இருக்கும். ஸோ இதான் இந்த வேல்யூ. இப்படி எல்லா பாக்ஸுமே நாங்க ஃபில் பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் ஏபி என்றதுல 01 இருக்கு, சிடியில பாத்தீங்கன்னா 11 இருக்கு, கிடையாது. இப்படி ஃபில் பண்ணலாம். இப்படி எல்லா வேல்யூஸுமே நாங்க இதுல நார்மலா இதுல ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு வரலாம். இந்த இடத்துலயுமே அப்படித்தான். ஸோ இந்த 4 வேரியபிள்ஸுக்கான செகண்ட் கே மேப்புமே உங்களோட ரெஃபரன்ஸுக்கான இதுல தந்திருக்கேன். ஸோ இதை நீங்க ஃபில் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க. இது சரியா பிள்ளையாண்ட மாதிரி நாங்கள் செக் பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்கள் பார்ட் 1 ஆஃப் கே மேப் பற்றி பார்த்துருந்தோம். கே மேப்பின் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட், அதை விட முதலாவது ஸ்டெப்பை பற்றி பார்த்துருந்தோம். அதோட சேர்ந்து 2வது ஸ்டெப். அடுத்தடுத்த வீடியோ செஷன்ல நாங்கள் இதுக்கு பிறகு எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணி கொண்டு போகலாம்னு பார்த்துட்டு வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல இன்னொரு புது கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.